அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில் தலைவராக தெரியலாம்ல சார். உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்குற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ சுதா கங்கரா அவங்களுடைய இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் பண்ண விடாமல் சில எடிட்டிங்கில் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் சென்சார் கிடைக்கிறதுக்கு சில காலதாமதமானது. இதுக்கப்புறம் இந்த படம் தியேட்டருக்கு வந்திருக்கு. இது சிவகார்த்திகேயன் ரொம்ப முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காரு, லீட் ரோலில் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போது தியேட்டருக்கு வந்திருக்கு. பொங்கலுக்கு கொஞ்சம் முன்னாடியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த படம் தியேட்டருக்கு வந்திருக்கு. நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்த படம் வந்திருக்கு. சரி, இந்த படத்தை பற்றி நம்ம என்ன இருக்குது, இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த படம் 1959 கதை துவங்குது. நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோ நம்ம மதுரையை சேர்ந்தவர். அவர் ஒரு காலேஜில் படிக்கும்போது சில விஷயங்கள் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்திக்கு எதிரான போராட்டங்களில் கலந்துக்கிறார். ஹிந்தி எதிர்ப்பு, அதாவது ஹிந்தி திணிப்பு. அப்போ இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி என்ன பண்ணுறது, ஹிந்தியை நம்மக்கிட்ட கொண்டு வர முயற்சி பண்ணுது. தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. அதில் அவர் ஹிந்தியை எதிர்க்கிறார். எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடுற ரயிலை கொளுத்துறாரு, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மேலே பிரச்சனை பண்ணுறாரு. இந்த மாதிரி மத்திய அரசனுடைய எங்கெல்லாம் மத்திய அரசுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரெயினை கொளுத்தும் போது அவர் என்ன ஆகுது, அங்கே அவருக்கும் நம்ம போலீஸாக இருக்கக்கூடிய நம்ம ஜெயம் ரவிக்கும் மன்னிக்கணும் ரவி மோகனுக்கும் ஒரு சிறிய பிரச்சனைகள் வருது. அதில் இவர் காயப்பட்டுறாரு, யார் ரவிமோகன். அந்த கோவத்தில் இவர் போகிறார். இப்படி போய்கிட்டு இருக்காரு. சில வருடங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இவர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை விட்டுறாரு. ஏன் விடுறாரு அப்படின்னா, இந்த கலவரத்தில் இவருடைய உயிர் நண்பர் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. ஸோ இனிமேல் நம்ம போராட வேணாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டு இவர் பாட்ட வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் நிலக்கரி ட்ரெயின், அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஜினில் நிலக்கரி ட்ரெயின் இருக்கும், பெரிய அளவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற தலைமுறைகள் அந்த ட்ரெயினை பெரும்பாலும் திரைப்படங்களை தான் பார்க்க முடியும், இல்லை ஃபோட்டோஸில் பார்க்கலாம். போன தலைமுறைகளுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். அந்த ட்ரெயினில் அவர் டிரைவராக இருக்கார், கரியலி போடுற இந்த வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருடைய ஊர் மதுரை. அரே ஹிந்தி மே போல் மதராசி. மதராசி தில்லி ஆத்தா, மதராசி ஹிந்தி போலா. ஹிந்திக்காரர் மதுரை ஆத்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. இன்னைக்கு ரசம் சோறு தானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறாம வீட்டுக்கு வந்துட்டு போற. எதுக்கு கேள்வி போடுற ரசம் சோறு தத்தீங்கவா? தம்பி இவரோட தம்பி அதர்வா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாரு. இவர் அங்கே வழியாக ட்ரெயினில் போகும்போது போய் பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தம்பி என்ன பண்ணுறாரு, அண்ணாவுடைய பேச்சை கேட்டு ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் குதிச்சிடுறாரு. ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருமே ஹிந்தி படித்தாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே வேலைகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அப்போ இவர் போய் ஹிந்தி கற்றுக்கிறார். ஹிந்தி கற்றுக்கிட்டு இவர் முயற்சி பண்ணுறாரு. இருந்தால் கூட ஹிந்தி நீங்கள் எங்களை மாதிரி பேச தெரியணும், அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம்னு அங்கே இருக்கிற உயரதிகாரிகள் சொல்கிறாரு. மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாரு, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் தம்பியை வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் தம்பியும் நீயும் போடா அப்படிங்கிறாரு. இப்போது ரவிமோகன் ஏற்கனவே இவரால் காயப்பட்டிருக்காரு இல்லையா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் என்ன பண்ணுறாரு, இவரை கார்னர் பண்ணி இவரை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது எதிர்பாராத விதமாக அதர்வாவை சுட்டு கொண்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அவர் தீவிரமாக அவருடைய போராட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுடைய ஆதரவுகள்லாம் திரட்டுறாரு. இதற்கு அவருடைய வச்சிருக்கிற பேர் புறநானூறு படை அப்படின்ற ஒரு படை அமைப்பை வச்சுருக்காரு. இந்த படை ஹிந்தி எதிர்க்க போராடுது. ஒரு கடத்தில் இந்திரா காந்தியை மீட் பண்ணுறாங்க. இந்திரா காந்தியை மீட் பண்ணி ஹிந்தி எதிர்ப்பு தன்னுடைய நிலைப்பாட்டை அவங்க சொல்கிறாங்க. அது கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய முக்கியமான கதையாக இருக்குது. சரி, இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நம்ம முதல்ல பேசிடுவோம். தமிழ்நாட்டுடைய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அதில் நீட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதுக்கு பின்னாடி வருது. இவங்க எல்லாருமே ஒரு மைய கருத்து, இந்த திராவிட இயக்கங்களுக்கு எல்லாருமே ஒரு மையமான ஒரு புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க. அது உண்மைதான், அது மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநிலங்கள் 90% மாநிலங்கள் ஹிந்தியை ஒரு 3வது மொழியாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஒரு அதை படிக்கிறத எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. ஹிந்தியை நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்தோம்.
1960களில் அந்த காரணத்தை எதிர்த்தாங்க. ஆனால் 1960 அது எதிர்க்கிற மாதிரி இந்த கதையை காட்டுறாங்க. ஆனால் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது 1930களிலேயே ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது நீதி கட்சி தொடங்குச்சு இல்லையா, அப்பயே தென்னிந்தியாவில் இப்போ மெட்ராஸ் மாகாணம்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலையும் ஹிந்தி எதிர்ப்புக்கான ஒரு செயல்பாடுன்றது ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்தில் அந்த 30களுக்கான எந்த ஒரு காட்சி அமைப்புமே அதில் வந்து அவங்க பெருசாக வைக்கவே இல்லை. ஏன்னா 30களில் நடந்த அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்து தான் முதல் பிள்ளையார் சொல்லி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த கட்சிகள் அதை எடுத்துகிட்டு போனாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 1947-48 ஆரம்பித்த பிறகு அவங்க முதலாக ஹிந்தி திணிப்பை எதிர்த்தாங்க அண்ணா தலைமையில். அவர் 1960களில் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய போராட்டமாக உருவெடுத்தது. சுதந்திர இந்தியாவில் 47க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மாணவர் போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான். கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலாக எந்த போராட்டத்தையும் நம்மளால் சொல்ல முடியாது. மாணவர்கள் கலந்துக்கிட்ட போராட்டத்தை இந்திய அளவில் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 90கள் காலகட்டத்தில் ஒரு சில இடங்களில் வட இந்தியாவில் வந்து மண்டல் கமிஷனை எதிர்த்து சில போராட்டங்கள்லாம் மாணவர்கள் பண்ணாங்க. அதை ஓரளவுக்கு சொல்கிறோம். ஆனால் முக்கியமான சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளே நடந்த இந்திய அளவில், தமிழ்நாட்டில் நடந்த இந்திய அளவில் ஒரு மிக முக்கியமான போராட்டம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம்ன்றது. இதை இந்த டைரக்டர் சுதா கங்கரா சரியான அளவு காட்சிப்படுத்தலை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கதை கொண்டு போன விதம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி, ஒரு கேரக்டரை வச்சு அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. புனைவாக ஒரு கேரக்டரை வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து உயிரிழந்தவங்க, தீக்குளித்தவங்க, துப்பாக்கி சூட்டில் இறந்து போனவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்ம அரங்கநாதன் ஒருத்தர், அதே மாதிரி வந்து நடராஜன், இன்னும் நிறைய பேர்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில். இவங்களுடைய வழியாக இந்த கதையை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து நல்லா இருந்திருக்கும். அல்லது இவங்களுடைய வாரிசுகள் யாராவது அன்னைக்கு நடந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கதை ஒரு ஓரளவுக்கு முழுமையாக அடைஞ்சிருக்கும். நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன் வந்து உயிரை வாங்குது தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. இந்த ஒட்டுமொத்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வில்லன் மோதிக்கிற காட்சிகள் தான் பெருசாக இருக்குது. அதாவது பெருசாக என்னன்னா, இப்போ இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். இப்போ வந்து போலீஸ் அடிச்சிருவார் ஹீரோ, அந்த வில்லன் வந்து என்ன பண்ணுவார், போலீஸ் வில்லன் இந்த ஹீரோவை துரத்திக்கிட்டே போவார். இது அந்த மாதிரி தான் இந்த காட்சி அமைப்புகள்லாம் எல்லாமே இருக்குது. ரொம்ப இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கான ஒரு எஃபெக்ட் தான் இருக்கே தவிர ஒரு யதார்த்த போராட்டத்தை நம்ம வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த படம் வந்து இல்லை. தமிழ்லேயே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த விசாரணை, அதே மாதிரி வந்து நம்ம அசுரன், கர்ணன், இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு போராட்ட காலத்தை வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அதுலேயுமே நம்மளுடைய அசுரன், கர்ணன் மாதிரி படங்கள்லாம் ஒரு பெரிய ஹீரோ சப்ஜெக்ட் தான் இருந்தால் கூட அதை எவ்வளோ தூரம் நேட்டிவிட்டியோடு கொண்டு போக முடியுமோ நேட்டிவிட்டியோடு அந்த டைரக்டர்லாம் கொண்டு போயிருப்பார். அதே மாதிரி கேரளாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைமறைவு வாழ்க்கையை பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படம்னா இன்றைக்கி வந்து நாம் வந்து ரசித்து பார்க்கலாம். அதை பற்றி ஒரு போராட்டத்துக்கு கரெக்டான ஒரு படமாக இருக்கும். ஆனால் இந்த படம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பதிவு பண்ணல. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இதில் வந்து அண்ணாதுரை வர்ற சீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒருவேளை அவங்க எடிட்டிங்கில் அதாவது வந்து இந்த சென்சார் பிரச்சனையில் எடுத்துருந்துருக்கலாம். அதெல்லாம் ஒரு குறிப்பாக வந்து நம்ம அண்ணாதுரையுடைய பங்களிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம சொல்லியிருக்க வேணும். அதே மாதிரி மாணவர்கள் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. அதாவது பதிவு செய்யப்படாத கணக்குகள்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம பதிவு செஞ்சுருக்கணும். ஆனால் அதை வந்து அவங்க வந்து பதிவே பண்ணலை. முன்னாடியும் கடைசிலையும் வந்து வேகமாக ஒரு ஃபோட்டோவில் இவங்களை உயர்நித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போடுறாங்க. அது பத்தாது. ஏன்னா அவங்களுடைய வாரிசுகளை தேடி பிடிச்சி அவங்க இன்றைக்கி என்ன அந்த போராட்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் வந்து சிறப்பாக இருந்திருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு நல்லா இருக்குது, அதை நம்ம குறை சொல்லலாம். ஆனால் அந்த ஒளிப்பதிவு எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு மூடை, அந்த ஃபீலை அன்னைக்கு காலகட்டத்தில் 1960களில் இருக்கோன்ற அந்த ஒரு உணர்வை இந்த படம் ஏற்படுத்தவே இல்லை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பிரம்மயுகம்னு ஒரு மம்முட்டி நடித்த ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு காலகட்டத்துக்கே அந்த படம் எங்களை கொண்டு போயிடுச்சு அப்படின்னாங்க. அதனுடைய ஒளிப்பதிவாகட்டும், அந்த கருப்பு வழியில் இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாகட்டும், இன்னும் நிறைய தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தி அந்த காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துக்கே அந்த படம் வந்து நம்மளை எடுத்துகிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி சொன்னாங்க. அந்த படம் விருதுகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டதுக்கு, இப்போ உயர்ந்த விருதுகளுக்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி கேமரா ஒர்க். ஆனால் இந்த படத்தில் கேமரா ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்குது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நவீன தொழில்நுட்பத்தில் ஒரு கலர்ஃபுல்லாக அந்த படம் ஒரு இருக்கே தவிர, அந்த ஒளிப்பதிவு இருக்கே தவிர அதில் வந்து உங்களுக்கு அந்த உயிரோட்டம் அப்படின்ற விஷயம் அந்த ஒளிப்பதிவில் இல்லை. அதே மாதிரி
மதுரை வீதிகளை அவங்க காட்டுறாங்க. அது வந்து எல்லா காட்சிகளுமே இது ஒரு சிட்டிங் சென்டர்னு நமக்கு தெரியுது. பல இடங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வரலாற்று பிழைகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வரலாற்று பிழைகள் அதிகமாக இருக்குது. மதுரை வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மிக முக்கியமான நகரங்கள் அப்படின்னு நம்ம பேசப்படுகிறது சிதம்பரம் அண்ணாமலை பலகை அமைந்திருக்கிற அந்த கடலூர் சிதம்பரம் பகுதி, அதுக்கப்புறம் வந்து சென்னை சார்ந்த பகுதிகள், திருச்சி, இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 களமாக வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து களமாக இருந்தது. ஆனால் இந்த அதிகமான காட்சிகளை வந்து அவர் எங்கே எடுத்திருக்காருன்னா மதுரையில் நடந்த மாதிரி எடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி பிரச்சார சபா வந்து இவங்க கொளுத்துனாங்களா என்னன்றது சரியான ரெக்கார்ட் நமக்கு தெரியல. ஹிந்தி பிரச்சார சபா மதுரையில் இருந்த மாதிரி அவங்க வந்து காட்டுறாங்க. அது வந்து இந்தி வரைக்குமே ஹிந்தி பிரச்சார சபா மதுரையில் இல்லை. பிரச்சார சபாவுடைய அந்த ஒரு மையம் அப்படிங்கிறது திருச்சியிலையும் சென்னையில தான் இருக்குது. அது அவங்க வந்து ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக டைப் பண்ணி வகுப்பு எடுக்கிறாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் பெரிய அலுவலகம் இருந்த மாதிரி எதுவும் மதுரையில் தெரியல. ஆனால் இவங்க அந்த இடத்த கொளுத்துற மாதிரிலாம் காட்டுறாங்க. அதெல்லாம் என்ன ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் வந்து அதுவும் மதுரையில் காட்டக்கூடிய படத்தில் வந்து அந்த பஸ்ஸெல்லாம் காட்டுறாங்க. டிவிஎஸ் பதிலாக டிஎம்எஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது ஒரு தவறு கிடையாது. அதில் நம்பர் 7 பெரியார் நிலையம்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம் 1963 to 65. நம்ம கலைஞர் அவர்கள் 68, 69 காலகட்டத்திலாம் வந்து பதவிக்கு வர்றாரு. வந்ததுக்கப்புறம் தான் 70 அந்த காலகட்டங்கள்லாம் மதுரையிலையும் சரி மற்ற ஊர்களையும் சரி பெரியார் நிலையம், அண்ணா நிலையம், பெரிய அண்ணா நகர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அதுக்கு முன்னாடி பெரியார் நிலையம்லாம் கிடையாது. மதுரையில் மத்திய பேருந்து நிலையம் இருந்தது. இந்த மாதிரி 7ஆம் நம்பர் பஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் இன்னமும் 7ஆம் நம்பர் பஸ்ஸை போட்டு 1963 பெரியார் நிலையம் இருந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம், ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது அந்த ஊரில் இருந்தவங்கக்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம். அதாவது வெறும் புத்தகத்தை படித்து எடுத்திருந்திருக்காமல் அன்னைக்கு களத்தில் யார் இருந்தாங்க, அன்னைக்கு என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் வந்து இல்லவே இல்லை. அது வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கும். எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா நான்லாம் போக மாட்டேன். பொறுக்கி யார பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்திய கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா? போடா. நீ சொல்லு. ஓ ஓ ஏக் மூர்க்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம 1967, 70 அந்த காலகட்டத்தில் ஹிந்தியை தீவிரமாக எதிர்த்தோம். அப்போ எங்களுடைய சின்ன வயசுலலாம் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி படிக்காதனால மத்திய அரசு வேலைகள் கிடைக்கல, நீங்கள் வந்து நார்த் இந்தியாவுக்கு போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு விஷயம் அன்றைக்கி சொன்னாங்க, அது உண்மைன்னு நம்ம நம்பணும். ஆனால் 90க்கு அப்புறம் வந்த பொருளாதார மாற்றம் இருக்கு இல்லையா, பொருளாதார மாற்றம், அதாவது பொருளாதாரத்தில் நம்ம இந்திய அரசு எடுத்த சில நிலைப்பாடு, அதாவது ஒரு சுதந்திரமான பொருளாதார மாற்றம், நிறைய சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிலாம் நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது. இதில் நாம் ஹிந்தி படிக்காமல் ஆங்கிலம் மட்டும்தான் படிக்க முடியும்ன்ற ஒரு நெசசிட்டி வந்தப்பறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எதுக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மென்பொருள், இந்த மாதிரி சாஃப்ட்வேர், இந்த டெக்னாலஜியில் நம்ம தமிழர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. இன்றைக்கும் நம்ம வந்து தாராளமாக தைரியமாகவே சொல்லலாம், சென்னையிலையும் பெங்களூர்லேயும் அதிகமான சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது எல்லாருமே தமிழர்கள் தான். பிற மொழிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். நம்ம பக்கத்து மாநிலத்தில் வந்து கேரளாவில் 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலம். அந்த மாநிலத்திலையுமே இன்னமுமே ஒரு இஸ்ரோவில் இருக்கவங்களையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட, இல்லது இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் பார்த்தா கூட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவு தான். அதை விட நாம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம். இந்த ஒரு வளர்ச்சி, இந்த மாற்றக்கூடிய ஒரு ஏதாவது மாற்றம் என்பது ஒரு ஆங்கிலத்தின் மூலமாக தான் நடக்க முடியும். அது இன்றைக்கி இருக்க பாசிபிலிட்டிஸில் அதை உடனே உள்வாங்கிக்கிட்டது நம்ம தமிழர்கள், வட இந்தியர்களை விட பிற மொழிக்காரர். ஏன்னா ஆல்ரெடி ஆங்கிலத்தோடு நமக்கு பரிச்சயம் இருந்த ஒரு காரணம். ஸோ இதோடைய பெனிஃபிட் என்னன்றது இந்த படத்தில் இந்த படத்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கும். இந்த படத்தில் ஒரு காட்சி வருது, அவர் ஹிந்தி வந்து நல்லா பேச தெரியாதனால அவருக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிறது. அப்போ சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு, நான் எப்படி ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேச முடியும் அப்படிங்கிறாரு. அது கரெக்டான விஷயந்தான். அந்த இழப்பு ஓகே தான், அது இருந்தது தான். அந்த ஒரு நம்ம மத்திய அரசு பணிகளில் கொஞ்சம் முன்னாடி இல்லை அப்படிங்கிறது உண்மை தான். இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசு பணியில் பிற மொழிக்காரர்கள் ஆதிக்கம் இருக்குங்கிறது, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மொழிக்காரர்கள் ஆதிக்கம் இருக்குங்கிறது உண்மை தான். ஆனாலும் இன்றைக்கும் யூரோப்லையும் லண்டன்லையும் யூஎஸ்லையும் இன்றைக்கும் ஜெர்மன்லையும் நிறைய இந்த டெக்னாலஜிக்கல் ஃபீல்டில் இருக்கிறது நம்மளுடைய தமிழர்கள் தான். அது பெருமையாகவே சொல்லலாம். அதற்கு காரணம் 1960களில் இருந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம். ஹிந்தி திணிப்பு போராட்டம் என்பது ஆங்கிலத்தை அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஹிந்தியை எதிர்த்தாங்க. அந்த ஆங்கிலமே அவங்களுக்கு வந்து இன்றைக்கு அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளை கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து
தமிழ்நாட்டிலையும் தமிழ் அரசாலையும் நடத்தப்படுது. அதை வந்து நம்ம மாற்றுக்கிறதுலாம் இந்த படத்தில் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு இன்னும் இந்த படம் வந்து ஒரு நல்ல விதமாக இருக்கும். எதை இழந்தோம், எதை பெற்றிருக்கிறோம், இப்போ எதை பெற்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். அதை வந்து இந்த படம் சரியாக வந்து சொல்லலை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா 1967 அண்ணாதுரை அவர்கள் இந்த ஹிந்தி எதிர்ப்பு திணிப்பு போராட்டத்தை நடத்தும் போது அதற்கு 2ஆம் கட்ட தலைவராக இருந்தக்கூடிய நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. நெடுஞ்செழியன், சம்பத் இவங்களாம் இருந்தாங்க. இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இந்த படம் வந்து சரியாகவே பதிவு பண்ணலை. கலைஞர் மட்டும் 2 இடத்துல வந்துட்டு போகிறார். கலைஞர் மாதிரி நம்ம குரு சோமசுந்தரம் காட்சிகளில் அந்த வசனத்தை பேசிக்கிட்டு கலைஞர் மாதிரி குரலில் பேசுகிறாரு. கலைஞரை போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அது வந்து ஒரு ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடக்கூடிய நிறுவனமாக அந்த படத்தை வெளியிட்டிருக்கலாம். அதுக்காக கலைஞர் அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்களா நமக்கு சொல்ல தோணுது. இருந்தாலும் மற்ற தலைவர்களோட பங்களிப்பும் அதில் இருக்குது. குறிப்பாக 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெடுஞ்செழியன், நம்ம சம்பத் இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பங்களிப்பு என்ன ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அப்படிங்கிறதும் இந்த படம் வந்து சரியாக வந்து பதிவு பண்ணல. கெமிஸ்ட்ரி படித்தவங்க உருவாக்கின நெருப்பு வேகமாக எரியும். கட்டடத்தை ஏன்டா எரிச்ச பொறுக்கி? ஆனா இப்போ ஏன் எரிது, எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல? உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை, டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்குறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்ணுறது குண்டியில் கொழுப்பேறி போய் கிடக்கு. அது மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து கடந்து போகுது. குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடைசி, அதாவது இந்த படத்தில் வந்து கடைசி கிளைமேக்ஸ் காட்சினா அதுக்கு முன்னாடியும் கன்னடக்காரங்க, அதே மாதிரி தெலுங்கில் பேசக்கூடியவங்க, மலையாளிஸ் எல்லாருமே வந்து ஹிந்தி எதிர்க்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை இந்தியாவில். அது வந்து ஒரு வரலாற்றில் தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஹிந்தியை எதிர்த்ததில் ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். இன்றைக்கி வேணுமா அந்த மகாராஷ்டிரா அதை கொஞ்சம் எதிர்த்திருந்திருக்கலாம். ஆனால் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஹிந்தி வேண்டாம்னு சொன்னது ஒரு மாநிலம் வந்து நம்ம மாநிலம் தான். ஆனால் இந்த படத்தில் இப்படியெல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் ஒன்றும் நமக்கு வந்து புதுசாக இருக்குது. அது ஒன்றும் நம்ம இம்பேக்டாகவும் இல்லை. அந்த படத்தினுடைய அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது சுதா கொங்கரா வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த இந்தியா கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்களோ, இந்த இருக்கிற அந்த இந்தியா கூட்டணின்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி காட்சி அமைப்பில் பண்ணியிருக்காங்களோ நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க, பெங்காலி சிறந்த மொழி, எங்களுக்கு பெங்காலி வந்து நல்ல மொழி, எங்களுக்கு வந்து பெங்காலி வேணும் அப்படிங்கிறாங்க இந்திரா காந்தியை பார்த்துட்டு. அந்த கேரக்டரை இன்றைக்கி இருக்கிற மம்தா பானர்ஜியோட நம்ம வந்து பொருத்தி பார்க்க முடியுது. மம்தா பானர்ஜி எந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இப்படி வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியலை வந்து அப்படியே பூசினாப்பில் சொல்லிட்டு போனால் போதுன்ற மாதிரி இந்த அம்மா நினச்சிட்டாங்களா சுதா கொங்கரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஹிந்தி எதிர்த்து போராட்டத்திற்கான சரியான பதிவு இந்த படம் அல்ல. ஹிந்தி ஏன்னா இது வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக வந்திருக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கு, இந்தியாவிலே நடந்திருக்கு. ஒரு மொழியோட திணிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராடினது இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும். அதை நம்ம பெருமையாகவே சொல்லலாம். அதற்கான பெனிஃபிட்டு வந்து இன்றைக்கி நம்ம வந்து உலகளாவிய இருக்கக்கூடிய பெரிய இடங்களில் உயர் பதவிகளில் வந்து நம்மளுடைய தமிழர்கள் இருக்காங்கன்றதையும் நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அதை இந்த படம் சரியாக பதிவு பண்ணலை அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும். குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு உயிர் நீத்த பல பேருடைய விஷயங்களையும் பல பேருடைய பெயர்களையும் புகைப்படத்தில் காட்டுறாங்களே தவிர அவங்களுடைய குடும்பங்கள் என்ன எப்படி இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறதையும், உயிர் நீத்த குடும்பங்களுக்கு அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்க அரசுகள் என்ன செஞ்சது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம்னா இந்த படம் ஒரு முழுமையான படமாக வந்திருக்கும். மற்றபடி பராசக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கமர்ஷியல் படமாக இருக்குது. நம்ம ஜெயம் ரவி நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு முதல் தடவையாக வில்லனாக அட்டன் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது அவர் கேரக்டரு. ஸ்ரீலீலா நல்லா பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அமரனில் எப்படி பண்ணியிருக்காரோ கிட்டத்தட்ட அதே எஃபெக்ட்லேயே அந்த படத்தையும் நம்ம பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஜிவி பிரகாஷோடைய இசையில் வந்து பாடல்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. குறிப்பாக தெலுங்கில் ஆரம்பிக்கிற ஒரு சாங் வந்து நல்லாயிருக்கு. இந்த படத்தில் நான் முதல்ல அதேமாதிரி சொன்ன மாதிரி நடிப்பு நல்லாயிருக்கு, இசை நல்லாயிருக்கு, ஒளிப்பதிவும் நல்லா இருக்குது. ஆனால் சரியான ஒளிப்பதிவாக இல்லை, கதைக்கேற்ற ஒளிப்பதிவாக இல்லை, எடிட்டிங் நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த படம் உண்மைக்கு நெருக்கமாக இல்லை. இது வந்து ஒரு கமர்ஷியல் மசாலா படத்தோடைய எஃபெக்ட் தான் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்ன்ற இதெல்லாம் மைண்டில் இல்லாமல் சும்மா ஒரு ஹீரோ வில்லன் சப்ஜெக்டை பார்த்தா இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு கார்ப்பரேட் எதிர்ப்பு போராட்டம்னு வச்சா கூட அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி தான் இருக்குது இந்த கதையும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பராசக்தி வந்து ஒரு மசாலா படம், ஒரு சாதாரண ஒரு மசாலா படம் விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல படம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.